தன் கணவரின் இறப்பிற்கு பிறகு அஹல்யாபாய் ஹோல்கர் சதி உடன்கட்டை ஏறுதல் செய்யும்படி வற்புறுத்தப்பட்ட போது அவருக்காக குரல் கொடுத்து தனது மருமகளிடமே அரியணையை ஒப்படைத்தவர் அவரது மாமனார். அவர்தான் மல்ஹர் ராவ் ஹோல்கர். மராட்டிய பேரரசின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களில் ஒருவரான இவரது கதை ஒவ்வொரு இந்தியருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அவர் உலகிற்கு சொன்ன செய்தி இதுதான்: ஒரு பெண்ணின் இடம் ஈமச்சடங்கு நெருப்பில் மட்டுமல்ல, அவளது இடம் சிம்மாசனத்திலும் இருக்கலாம். மல்ஹர் ராவ் ஹோல்கர் எதிரிகளை வென்ற வீரன் மட்டும் அல்ல, சமூகத்தின் பிற்போக்கான மனநிலையையே எதிர்த்து போரிட்டவர். 18ஆம் நூற்றாண்டில் மராட்டிய பேரரசு விரிவடைந்து கொண்டிருந்த காலத்தில் வாழ்கொண்டு போர் புரிவது எளிதாக இருந்தது. ஆனால் பாரம்பரியம் என்ற பெயரில் இருந்த மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பது மிகவும் கடினமாக இருந்தது. மல்ஹர் ராவ் அந்த போரைத்தான் தேர்ந்தெடுத்தார். ஒருமுறை ஒரு சிறுமி கோவிலில் ஏழைகளுக்கு தொண்டு செய்வதை அவர் கண்டார். அவளுக்கு எந்த ஒரு ராஜவம்ச பின்னணியும் இல்லை, பெரிய பெயரும் இல்லை. இருப்பினும் மல்ஹர் ராவ் அவளது திறமையை அடையாளம் கண்டு இந்த சிறுமியால் இந்தியாவின் எதிர்காலத்தையே மாற்ற முடியும் என்றார். தனது மகன் கண்டேராவ் ஹோல்கருக்கும் அந்த திறமைமிக்க சிறுமிக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்தார். அவரே பின்னாளில் புகழ்பெற்ற அகல்யாபாய் ஹோல்கர் ஆனார். ஆனால் வாழ்வின் உண்மையான திருப்புமுனை அப்போதுதான் வந்தது. 1754 அவரது மகன் கண்டேராவ் இறந்த போது அகல்யாபாய் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சமூகம் தீர்ப்பளித்தது. அழுத்தம், பாரம்பரியம் மற்றும் பயம் ஒருபுறம் நிற்க, மல்ஹர் ராவ் மட்டும் தனியாளாக அவற்றை எதிர்த்து நின்றார். அவர் சொன்னார், ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளது கணவனின் மரணத்தோடு முடிந்து விடுவதில்லை, அவளது பொறுப்புகள் அங்கிருந்துதான் தொடங்குகின்றன. அன்றைய தினமே ஒரு சிதையின் நெருப்பு அணைக்கப்பட்டது. வரலாற்றின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. அவர் அகல்யாபாயை வெறும் உயிரை காப்பாற்றியதோடு நிறுத்தவில்லை, அவருக்கு எப்படி ஆட்சி செய்வது, எப்படி நீதி வழங்குவது மற்றும் ஒரு அரசை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதையும் கற்றுக் கொடுத்தார். இதனாலேயே அகல்யாபாய் ஹோல்கர் பின்னாளில் இந்தியாவின் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவரானார். ஆனால் கதை இத்துடன் முடிவடையவில்லை. மல்ஹர் ராவ் ஹோல்கர் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கினார், சொத்தில் பங்கு கொடுத்தார், அவர்களுக்கு மரியாதையை அளித்தார், எல்லாவற்றிற்கும் மேலாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்கினார். பெண்கள் திரைக்கு பின்னால் வாழ்ந்த ஒரு காலத்தில் அவர் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தார். வாழ் கொண்டு வெற்றி பெறுவது எளிது, ஆனால் ஒரு சமூகத்தின் மனநிலையை மாற்றுவது மிகவும் கடினம். அதனால்தான் மல்ஹர் ராவ் ஹோல்கர் வெறும் போர் வீரர் மட்டும் அல்ல, வரலாற்றையே மாற்றிய ஒரு மாபெரும் ஆட்சியாளர் ஆனார்.